ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரச ரெசிபி தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான். இனி வரப்போகிற ஷார்ட்ஸ்லாம் வந்து என்னை பற்றி நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ரச ரெசிபி வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் சிஸ்டர், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து 3 பொண்ணுங்க. நான் தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. எல்லாருமே கல்யாணம், எல்லாருமே செட்டில் தான். எல்லாமே வந்து ரொம்ப தூரத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழந்தை. எனக்கு அடுத்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணு, இன்னும் அதுக்கடுத்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பையன். எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க. எனக்கு 2 பையன். என்னோடய லைஃப் வந்து இப்படி மாறும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23-24 வயசில் தான் என் லைஃப் வந்து எனக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து உண்மையிலுமே நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் இருக்கேன். வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, தனியா, 4 கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வரமிளகு, இது எல்லாமே மெயினுங்க. கறிவேப்பிலையும் கொஞ்சம் வச்சு அரைச்சி வச்சு ரசத்தாளிப்பு நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரசம் வந்து எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டினதுக்கப்புறம் ரசத்தை வந்து நம்ம இறக்கிடணும்.